ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பாருங்கள் லேப் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்க போகுது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25,000 வந்து வரும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரி ஆகும். ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 12th பாஸ் பண்ணதில் இங்கே டிகிரி வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 14th அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆஃப்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சைனிக் ஸ்கூலில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான், அதாவது மத்திய அரசோட ஸ்கூல் தான் இது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து வேரியஸ் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இது எங்கே இருக்குன்னா இந்த ஸ்கூலை வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து அமராவதி நகரில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதுக்கான லொக்கேஷன் வைஸ் ஜாப்மே வந்து உங்களுக்கு அங்கே தான் இருக்க போகுது. எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வருதுன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து இந்த ஸ்கூல் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து ஒரு 3 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா கீழே வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர் டு டவுன்லோடுன்னு சொல்லி இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கே இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ இணைக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே செல்ஃப் அட்ரஸ்டாக நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க. ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், செல்ஃப் அட்ரஸ்ட் என்வலப்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது 9க்கு 4ங்கிற சைஸ் உள்ள ஒரு என்வலப் கவர் ஒன்று, போஸ்டல் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த கவரில் வந்து உங்களோட அட்ரஸை வந்து எழுதிட்டு ₹25க்கான ஸ்டாம்பையுமே நீங்கள் ஒட்டி அந்த கவரையுமே வந்து நீங்கள் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கவர் மூலிமா தான் ரிட்டன் வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்து அனுப்புவாங்க. ஸோ இதில் வந்து ஃபீஸுமே வந்து கேட்டிருக்காங்க. ஃபீஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் ஓபிசியாக இருந்தீங்கன்னா ₹300 வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அதே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ₹200 வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அந்த ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் டிடி எடுத்தால் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிமாண்ட் டிராஃப்ட் மூலிமா தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எந்த நேமில் வந்து நீங்கள் டிடி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நேமில் தான் நீங்கள் டிடி எடுத்து ஸோ அந்த டிடிக்கான காப்பியுமே வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் இணைச்சு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ டிடிக்கான காப்பியுமே வந்து அப்ளிகேஷனோட நீங்கள் இணைச்சு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, தி பிரின்சிபல்னு சொல்லி இங்கே கொடுத்து இந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக்டான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டலில் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு வந்து 14th அக்டோபர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போஸ்டலில் வந்து 14th அக்டோபருக்குள்ளார நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக 3 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ நர்சிங் சிஸ்டர் கேட்டகரிக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டிகிரி இல்லைனா டிப்ளமோவில் வந்து நர்சிங் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீமேல் கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க இதில். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21, மேக்ஸிமம் 50 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ₹22,000 சேலரி வந்து வரும். ஸோ அந்த ஃபீல்டில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து லெபார்ட்டரி அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணாலே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ 12th வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 18லேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ₹25,000 சேலரி வந்து வரும். அடுத்து பிஜிடி கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 2 இயர்ஸ் வந்து பாருங்கள் இன்டெகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மாஸ்டர் டிகிரி நீங்கள் முடிச்சுட்டு ஸோ நீங்கள் பிஎட் வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ₹45,000 சேலரி வந்து வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் செலெக்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் கிளாஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பர்டிகுலராக அந்த நர்சிங் சிஸ்டர் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கில் இல்லைனா ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்டிகுலர் போஸ்டிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான குவாலிஃபைங் மார்க்குமே வந்து இங்கே இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் ஹெல்ப்லைனுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதுக்கப்புறம் இமெயில் ஐடிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு நான் இமெயிலுக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.